வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு பாசிப்பயிரும் வாழைத்தண்டு ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இது வந்து பாசிப்பயிறு வாழைத்தண்டு கூட்டு, நம்ம கூட்டுன்னு சொல்லலாம், பெரட்டலுன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து நம்ம கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி செய்யலாம், நம்ம பாசிப்பயிறு பருப்பு யூஸ் பண்ணி செய்யலாங்க. இதில் வந்து இப்போ நான் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், 5 சின்ன வெங்காயம், 3 வெள்ளைப்பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு அஞ்சலைப்பட்டி கரண்டியில் வந்து நான் 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கிறேன். பாசிப்பயிறு எனக்கு வந்து இப்படி 3/4 பாகம் வெந்துருச்சு. இந்த டைம் வந்து நீங்கள் குக்கரில் வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். இந்த டைம் வந்து நான் அறுத்து வச்சுருக்கிற வாழைத்தண்டை போட்டுருப்பேன். வாழைத்தண்டில் நிறைய விதமாக செய்யலாங்க. இது வந்து நம்ம வீட்டில் செய்கிற ஒரு ரெசிபி. இது நிறைய கேரளாவில் நிறைய வீட்டில் செய்கிற ரெசிபி. இதில் பொரியல் செய்யலாம், கூட்டு செய்யலாம், சல்லடு செய்யலாம், பச்சடிகள்லாம் நிறைய விதமாக செய்யலாம். இப்போ நான் இது வந்து 1க்கு 2 ஒன்று பேஸ்ட் பண்ணி போகிறேன். ரொம்ப நைஸாக கிடையாது, 1க்கு 2 நம்ம அதை என்ன சொல்லுவாங்க, சதைப்பாங்க, அப்படி நான் செஞ்சுக்க போகிறேன். மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மூடில் விட்டால் போதுங்க, அது அரைஞ்சிடும். இப்போ இதுக்கு வந்து நான் உப்பு போட்டு போகிறேன் பாருங்கள். அதில் தேவையான அளவு நான் உப்பு போட்டுட்டேன். கூடவே மஞ்சள் பொடியும் போட்டு போகிறேன். இது ஒரு கூட்டு, நம்ம பாசிப்பயிறு போட்டு வைக்கிற ஒரு கூட்டு. நிறைய நம்ம வீட்டிலலாம் மறந்து போன ஒரு விஷயங்க. இது வந்து ரச சாதம், சும்மா ஒரு தயிர் சாதத்துக்கூட நம்ம சில பேர் இந்த பிடிக்காது, இந்த வாழைத்தண்டு பொரியலெல்லாம் விரும்ப, என்ன நிறைய பேர் சாப்பிட்றதுக்கே குழந்தைங்களும் விரும்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது வாழைத்தண்டுன்னு தெரியாமல் கூட என்னமோ ஒரு கூட்டு அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. வாங்க இது வேகட்டும், நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு இதையை அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பருப்பு எனக்கு ரொம்ப உடையில, பருப்பு நல்லா தெரியுது எனக்கு. வந்து இதுவும் நான் போட்டிருக்கிற தண்டுமே வந்து 3/4 பாகம் வெந்துருச்சு. நான் அந்த டைம் வந்து இதை போட்டுட்டு இது வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது வாழைத்தண்டு. இப்படி போட்டுட்டு அது அப்படியே ஒன்று பிறண்டு வரட்டும். ஆவியில் அப்படியே ஒன்று மேட்சாகி வந்துடுங்க. இது வந்து கொஞ்சம் தண்ணி வேணுங்கிறவங்க வச்சுக்குங்க. ஆனால் நமக்கு தண்ணி தேவையில்லை, கூட்டு மாதிரி உதிரி உதிரியாக வருது. கூட்டு பதத்துக்கு இது கூட்டு தான் இல்லவா, அப்போ கூட்டு மாதிரி மூடி வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷம். பாருங்க, நம்மளுக்கு நல்லா நான் போட்ட தேங்காய் அரைப்பு எல்லாமே வந்து அப்படியே நல்லா தேவைண்டு பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம தாளி போட்டிருக்கலாம். இப்பவும் அந்த பருப்பு உடையில பாருங்க, வாழைத்தண்டு கூட்டுக்கு தாளி பார்க்கலாங்க. நான் இந்த கரண்டியில் வந்து ஒரு 3 ஸ்பூனு, இந்த கரண்டியில் 3 ஸ்பூன் தேங்காய் நான் விட்டுருக்குறேன். பாருங்கள், 1.5 ஸ்பூன் போட்டு போகிறேன். கடலைப்பருப்பு வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டு போகிறேன். அதுக்கு வந்து இந்த பருப்பு நல்லா இருக்குங்க, நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கு. 2 ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா வச்சு அரைச்சிருக்கிறோம். நான் ஆல்ரெடி 2 வரமிளகா, ஒரு ஒத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. இது போதுமாக இருக்குங்க. இது எல்லாத்து வீட்லேயும் தாளிக்கிறதா, சில பேர் வெங்காயம் போட்டும் தாளிப்பாங்க. தாளிக்கலாம்.
ரொம்ப தண்ணியாக இல்லாமல் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் செய்ய தெரிஞ்ச விஷயமாக்கும். வேணுன்னா மல்லித்தலையும் போட்டுக்கலாங்க. நான் இப்போ மல்லித்தலை போடல. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிருக்கேன். வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.